வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிழை நுதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிழை நுதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கொடி பாடல் பாடுறியாடா ஏற்றப்படுகிறது. நம் பள்ளியினுடைய முன்னாள் மூத்த மாணவராக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஐயா திரு கோதண்டபாணி அவர்கள் நூற்றாண்டு விழா தீபத்தை ஏற்றுவார். ஏற்றிய பிறகு அதை இந்த விழா குழு தலைவர் பாலன் அவர்களிடம் ஒப்படைப்பார். அவர் அங்கே கொண்டு போய் மேலிருந்து மறையும் அந்தி சூரியன் அல்ல, கீழிரும்பி கிளம்பி விடியலை தரும் அதிகாலை வெளிச்சம் நம் மாமல்லபுரத்தின் சிறப்பு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாவட்ட டீச்சர் பாலாபால் டீச்சர் வாங்க. யாருப்பா வந்துட்டீங்க? முன்னாள் ஆசிரியர்கள் யாராவது மூத்தவங்க வாங்க. வாங்க. ராகவன் சார் எங்க மேடைக்கு வாங்க. மற்ற சுகுமார் சார் இவங்கெல்லாம் வந்திருந்தீங்கன்னா தயவு செய்து நம்முடைய கவுன்சிலர் பெருமக்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நம்ம சிஓ ஆபீஸ் பிஎஸ்ஆர் வந்திருக்காங்க. வாங்க சார் மேடைக்கு. வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் வாங்க, ப்ளீஸ் வாங்க, மேடைக்கு வாங்க. வட்டார வழிமைய மேற்பார்வையாளர் ஐயா அவர்களையும் மேடைக்கு அன்போடு வருமாறு அழைக்கிறோம். வாங்க வாங்க. எல்லாரும் கை பிடிங்க, எல்லாரும் சேர்ந்து பிடிங்க. ப்ளீஸ் போட்டோஸ் கொஞ்சம் கரெக்டா கவர் பண்ணுங்க. அவங்க பெற்றோர் ஆசிரியர் சங்கம் கல்வி மேலாண்மை குழு தலைவர், இப்பகுதியின் வார்டு உறுப்பினர், அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களும் அருள் கூர்ந்து குத்து விளக்கை ஏற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
தம் இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பள்ளி எனும் பூஞ்சோலையில் என்றுமே வசந்த காலம். பள்ளி எனும் பூஞ்சோலையில் என்றுமே வசந்த காலம். அரும்புகளே ஆசையாய் வாருங்கள், அன்பு தென்றல் தழுவி அருமையான தேன் பருக. இப்பொழுது நமது நூற்றாண்டு விழாவின் கதாநாயகரும் விழாவின் தலைவருமாக திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் நமது போற்றுதலுக்கும் கண்ணில் படுமிடமெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அல்லும் பகலும் அயராது உழைக்கும் நமது போற்றுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் உரிய அண்ணன் திரு SS பாலாஜி அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். இம்மண்ணின் மைந்தர் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர், பாசத்திற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு கோதண்டபாணி அவர்களை முன்னிலை பொறுப்பேற்று விழாவினை சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். தலைவர், மரியாதைக்கும் போற்றலுக்கும் அன்பு சகோதரி திருமதி வளர்மதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து பேரூராட்சியின் துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு ராகவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து கல்வித்துறையை சார்ந்த வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் மரியாதைக்குரிய திருமதி மகேஸ்வரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது PO to CO திரு உதயகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு சுரேஷ் பாபு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திருமதி ரா வள்ளி அவர்கள் நம் பள்ளியின் வார்டு உறுப்பினர் அவர்கள், நம் பள்ளி அமைந்துள்ள வளாகத்தின் வார்டு உறுப்பினர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். திரு மகேஷ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். திரு சீனிவாசன் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவர் திருமதி காந்திமதி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி மஞ்சு அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நம் மாமல்லபுரத்தின் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி வி நிர்மலா தேவி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நம் பள்ளிக்கு பல பெருமைகள் உள்ளது. அந்த பெருமைகளில் இப்பள்ளியில் பயின்று நீதிபதியாக உள்ள நமது திரு நாராயணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சார் வாங்க ப்ளீஸ். எல்லா துறையும் நம்ம ஃபில் பண்ணணும்ல, வாங்க. தமிழையா, நம்முடைய மேத்ஸ் சாரு, குருசாமி சார்.
ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவரும் இந்நாள் வரை எந்நாளுமே மாணவராக விழா குழுவின் தலைவராக அல்லும் பகலும் அயராது உழைத்து கண்கொள்ளா காட்சியை 2025 வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அற்புதமான பெரும் விழாவை தலைமையேற்று நடத்தி கொடுக்கின்ற திரு பாலன் அவர்கள் நமது அனைத்து மாணவ மாணவியர்கள் சார்பாக இந்த மேடையை அலங்கரிக்குமாறு அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக எல்லா மேடைகளிலும் தமிழ் வார்த்தைகளை நீண்ட நெடிய வார்த்தைகளை விழுங்கி உமிழ்வதற்கு காரணமாக இருக்கின்ற எம் போன்றோரை ஆளாக்கி அழகு பார்த்த நம் ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் அவர்களை நம் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இப்பள்ளியின் கதாநாயகன் இங்கு கூடியுள்ள 99% மாணவ மாணவிகளின் ஹீரோ எங்கள் கணித ஆசிரியரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மீண்டுமாக இங்கு வளாகத்திற்குள் வருகை தந்துள்ள முன்னாள் மாணவர்கள் ஒழுக்கத்தின் எடுத்துக்காட்டு, இளைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாம் தயவு செய்து அப்புறமா செல்ஃபி எடுத்துக்கலாம், அப்புறமா குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். விழாவின் கதாநாயகர் தலைமை உரையாற்ற இன்னும் சற்று நிமிடத்தில் தயாராக உள்ளார். எனவே அனைவரும் தயவு செய்து இருக்கையில் அமையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ப்ளீஸ் லாஸ்ட்ல எல்லாரும் உட்காருங்களேன். நூற்றாண்டு விழாவின் நிகழ்விற்கு வருகை தந்து உன் பள்ளி உனக்கென்ன செய்தது என்ற வார்த்தையை தவிர்த்து நீ என்ன உன் பள்ளிக்கு செய்தாய் என்ற கேள்வியை கேட்டு கேட்டு நித்தமும் ஆளாக்கி எம் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இப்பள்ளியின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியின் தலைமை உரையாற்ற திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினரும் எங்கள் வாழ்த்துதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் திரு எஸ் பாலாஜி அவர்களை தலைமை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நூற்றாண்டு விழா காணுகின்ற மாமல்லபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், படித்து முடித்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், இதிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பணியாற்றி ஓய்வு பெற்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்தும் வராத சூழலில் உள்ள ஆசிரியர் பெருமக்கள், இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்த பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் என அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு முறையான நிகழ்ச்சியாக, முறை சார்ந்த நிகழ்ச்சியாக, அரசு நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட அரசு நிகழ்ச்சிகள் அலுவல் சார்ந்து இருக்கும். ஆனால் ஒரு அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இது இதயம் சார்ந்து உள்ள உணர்வோடு ஒரு ஒன்று கூடலாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு பெரிதும் காரணமாக இருந்த அன்பிற்குரிய தோழர் பாலன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு 2 நாட்களுக்கு முன்புதான் மருத்துவ சிகிச்சையிலிருந்து விடுபட்டு வந்திருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பியிருந்தார். பொதுவாக நிகழ்ச்சிகளை தவற விடுவதில்லை என்று சொன்னாலும் கூட இந்த நிகழ்ச்சியை குறிப்பாக தவற விடக்கூடாது என்பதிலே மிக குறிப்பாக கவனமாக இருந்து இன்றைக்கு உங்களோடு கலந்து கொண்டிருக்கிறேன். வந்து அமர்ந்த நேரத்திலிருந்து நான் சந்திக்கின்ற பொழுது பல்வேறு ஆளுமைகள், அதிலும் குறிப்பாக இங்கேயே படித்து இங்கேயே ஆசிரியராக இருந்து இங்கேயே தலைமை ஆசிரியரானவரும் வந்திருக்கிறார். பல்வேறு நிலைகள் என்று நான் சொல்வது, பொது வாழ்க்கையிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், உள்ளாட்சி மன்ற பொறுப்பிலே இருந்தவர்கள், இருப்பவர்கள், நீதித்துறையில் இருப்பவர்கள், பொறியியல் துறையில் இருப்பவர்கள் என அங்குனாதபடி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய வகையில், எல்லா துறையிலும் நிறைந்திருக்கக்கூடிய வகையில் இந்த பள்ளியினுடைய மாணவர்கள் இன்றைக்கு நாடு முழுவதும்
அகண்டு விரிந்து தங்களுடைய வேர்களை பதித்திருக்கிறார்கள் என்பது இந்த பள்ளிக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை. இப்போ இங்கே ஒன்று கூடலில் நீங்கள்லாம் ஒன்று கூடக்கூடிய இதே சூழலில் ஒரு சிறிய ஒன்று கூடலாக என்னுடன் கல்லூரியிலே எனக்கு முன்னாண்டு படித்த தோழர் குமரன் அவர்களை பல ஆண்டுகளாக தேடி இங்கே கண்டுபிடிக்கக்கூடிய சூழல். இங்கே இருந்தும் கூட ஒரு 4 வருஷமாக தேடி இன்றைக்கி தான் பிடிச்ச அவரை. அப்போ இது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. அதுவும் குறிப்பாக நீங்கள் நண்பர்கள்னால் வந்து பல்வேறு தளங்களில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் உருவாவாங்க. நம்ம வீடு இருக்கக்கூடிய அல்லது நம்ம வசிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உருவாவாங்க. நம்ம பணி செய்யக்கூடிய இடங்களில் நண்பர்கள் உருவாவாங்க. அப்படி பணி செய்யக்கூடிய இடத்துல தொழில் நிமித்தமாக ஒரு ப்ரொஃபஷனல் கான்டாக்ட் என்ற முறையில் நண்பர்கள் உருவாவார்கள். நட்புக்கு வேறுபாடு இல்லை என்று நம்ம சொன்னாலும் கூட ரொம்ப நுட்பமாக பார்த்தா பல நாட்களாக பார்க்காமல் இருந்தாலும் சரி, பல நாட்களாக பேசாமல் இருந்தாலும் சரி, தினமும் பேசக்கூடிய தினமும் சந்திக்கக்கூடிய நட்பை விட இந்த பள்ளி நட்பு என்பது மிக மிக ஆழமான ஒரு நட்பாக இருக்கும். அதுவும் இன்றைக்கு சூழலில் வந்து நமக்கு வந்து பல வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது, சமூக வலைதளங்கள் உருவாகி இருக்கிறது. இங்கே கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட தொடர்பில் இருக்கக்கூடிய சூழல்லாம் உருவாக்கி இருக்கிறது. இப்போ என்னை போன்றவர்கள்லாம் கூட வந்து ரொம்ப ரெகுலராகவே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறோம், ரொம்ப ரெகுலராகவே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறோம். அது என்னென்னா நமக்கான ஒரு புத்துணர்ச்சி. அதில் இன்னும் குறிப்பாக என்னென்னா பள்ளி நினைவுகள் என்பது ஏன் வந்து நம்மளால் வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது அல்லது மறக்க முடியாத நிலையில் இருக்குன்னா, அந்த பருவத்தில் நமக்கான பொறுப்புகள் என்று சொல்லக்கூடிய அல்லது வந்து லைஃப் கமிட்மெண்ட்ஸ்ன்னு எதுவுமே இல்லாத சூழலில், இன்னும் சொல்லப்போனால் பொல்யூட் ஆகாத நேரம். பொல்யூட்னு நான் சொல்கிறது, நீங்கள் ஒவ்வொருவருமே குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை சூழலில் வரக்கூடிய பணியினால் ஏற்படக்கூடிய பல்வேறு நிலைகளில் அது ஒரு பொல்யூஷன் மாதிரி தான். நம்முடைய நிலை மாறக்கூடிய நிலையில் பல்வேறு வெளியில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். ஆனால் ஸ்கூல் லைஃப்பில் வந்து அது எதுவுமே இல்லாதப்போ நமக்கு ஏற்படுகின்ற ஒரு நட்பு. அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஒன்று கூடல் மிக மிக சிறப்பானது. ஆனால் இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிலையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்தியா 1947 தான் விடுதலை அடைந்தது. விடுதலை அடைந்ததற்கான நூற்றாண்டு விழாவை நாம் இன்னும் சந்திக்கவில்லை. விடுதலை அடைந்த நாட்டிற்கான நூற்றாண்டு விழாவை நாம் சந்திக்கவில்லை. ஆனால் இந்த பள்ளிக்கு எப்படி நூற்றாண்டு விழா நடக்குது, நாம் அரசு நிகழ்ச்சி நடத்துகிறோம். இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கு இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்ல, படித்து முடித்து இன்றைக்கு தலைமுறைகளை உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள், தலைமுறைகளை வழிகாட்டக்கூடியவர்களாக இங்கே வந்திருக்கீங்க. அப்போ இந்த சிஸ்டம் வந்து இந்த ஸ்கூல் வந்து 1910 வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. 1910 இந்தியாவிற்கான விடுதலை கிடையாது, இந்தியாவுக்கான அரசமைப்பு சட்டம் கிடையாது. அரசமைப்பு சட்டம் இல்லாத காலத்தில், இந்தியா விடுதலை ஆகாத காலத்தில் இந்த பள்ளி எப்படி தோன்றியது என்கின்ற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வந்து நிற்குது. அப்போ அதற்கான விடையை நீங்கள் தேடிட்டு போனீங்கன்னா, வெள்ளையர் ஆட்சி காலத்தில் வெள்ளையர் ஆட்சி இந்த நாட்டிற்கு விரோதமான ஆட்சி என்று சொன்னாலும் கூட, அப்பொழுது அவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொல்வார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று. நம்ம விட வேறுபட்ட நிலையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் விதைத்து போன ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செயல் என்னவென்று பார்த்தா, இந்த கல்வி எஜுகேஷன் சிஸ்டமை வந்து அவங்க விதைச்சிட்டு போனது தான். இன்று வரைக்கும் அந்த எஜுகேஷன் சிஸ்டமில் தான் நாம் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். லார்ட் கர்சன் என்று சொல்லக்கூடிய கர்சன் பிரபு என்பவர் தான் வந்து இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, யூனிவர்சிட்டிஸு எல்லாத்தையும் வந்து நம்ம திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஒரு முயற்சியை எடுக்கிறார். அப்படி அவர் முயற்சியை எடுக்கின்ற காலகட்டம் கிட்டத்தட்ட 1904 ஆண்டு காலகட்டத்தில் முன்னெடுக்கிறார். அப்படி கர்சன் பிரபு முன்னெடுத்த அந்த நடவடிக்கைகளை மிக மிக முக்கியமான நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஸ்கூல்ஸை அங்கங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் வழிநடத்த வேண்டும். இது வந்து இந்திய அரசு ஏற்பட்டு, இந்தியா விடுதலை அடைந்து, இந்தியா சுதந்திரம் அடைந்து, இந்தியாவுக்கென பிரதமர் வந்து, இந்தியாவுக்கென குடியரசுத் தலைவர் வந்து, இந்தியாவுக்கென மாநில முதலமைச்சர் வந்து, இந்தியாவுக்கென கல்வித்துறை அமைச்சர்கள் வந்து, இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் உருவான பள்ளி இல்லை இது. கர்சன் பிரபு அவர்கள் 1904 எடுத்த ஒரு முடிவு. என்ன முடிவு? பள்ளிகள் தனியார் வசம் இருக்கக்கூடாது, அரசின் வசம் இருக்க வேண்டும். அரசின் வசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை யார் நடத்துவது? உள்ளாட்சி அமைப்புகள் நடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் 1910 இந்த பள்ளி தொடங்கப்பட்டது. 1910 தொடங்கி இன்னைக்கு நூற்றாண்டை கடந்து இன்றைக்கு இந்த பள்ளி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அர்ப்பணிப்போடு, மக்களுக்கான அர்ப்பணிப்போடு பல்வேறு தளங்களில் பணியாற்றுகிறார்கள். அப்போ இந்த சிஸ்டம் வந்து மிக சிறப்பான சிஸ்டம்ன்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியே தேவையில்லை. 100 ஆண்டு கால பள்ளி. இந்த பள்ளியிலே படித்தவர்கள் பல துறைகளில் வல்லுநர்களாக இருக்கிறார்கள், பல துறைகளில் தங்களை நிறுவி இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது நல்ல சிஸ்டம்.
ஆனால் இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், இந்த கல்வி சிஸ்டமை தகர்ப்பதற்கான ஒரு பெரிய முயற்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஒரு வீடு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ஃபவுண்டேஷன் நல்லா இருக்குது, வீட்டினுடைய கட்டுமானங்கள்லாம் நல்லா இருக்குது, என்ன கொஞ்சம் பெயிண்ட் அடிக்க வேண்டிய தேவை இருக்குது, ஒரு சில ரிப்பேர் ஒர்க் இருக்குது அப்படின்னா நம்ம அதைத்தான் பண்ணுவோம். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஃபுல்லாக 100% தி பர்ஃபெக்ட் எஜுகேஷன் சிஸ்டம், ஐடியல் எஜுகேஷன் சிஸ்டம் ஆனால் இல்லை. ஃபார் தட் மேட்டர் எதுவுமே உங்களுக்கு ஐடியலாக 100% பர்ஃபெக்டாக எந்த சிஸ்டமும் இருக்கவே முடியாது. அதுவுமே ஒரு சயின்ஸ். நத்திங் கேன் பி 100% கரெக்ட் ஆர் 100% ஃபிட். இது ஒரு சயின்ஸு. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்தந்த காலகட்டத்திற்கு ரீவேம்ப் பண்ணணும், அதை மறுசீராய்வுக்கு உட்படுத்த வேண்டும், அதை எக்யூப் பண்ணணும், அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கணும், அதை அப்டேட் பண்ணணும், அன்றைய நிலையில் அதை உயர்த்த வேண்டும். அப்போ இந்த கல்வி சிஸ்டம்க்கு என்ன தேவைப்படுதுன்னா அதுதான் தேவைப்படுகிறது. ஆனால் என்ன நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், இந்த கல்வி அமைப்பையே சீர்குலைப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது. இந்த பள்ளியிலே விழா, நூற்றாண்டு விழா நம்ம கொண்டாடுறோம், இந்த பள்ளியை பற்றி மகிழ்கிறோம் என்பதெல்லாம் விட, இந்த பள்ளிக்கு அல்லது நாம் பெற்றிருக்கக்கூடிய கல்விக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பணி, இங்கே இருக்கக்கூடிய எல்லோருடைய கடமை, எல்லா விதமான தடுப்புகளையும் கடந்து, பாகுபாடுகளையும் கடந்து, வேற்றுமைகளையும் கடந்து நம் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணி என்னன்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டமை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், போன தலைமுறையில் என்னுடைய தந்தையார் ஒரு லாரி ஓட்டுநராக இருந்தார், இன்றைக்கு நான் பொறியியல் படித்திருக்கிறேன், இன்றைக்கு நான் சட்டம் படித்திருக்கிறேன், இன்றைக்கு என்னால் மக்கள் பிரதிநிதியாக பேச முடிகிறது, மக்கள் பிரதிநிதியாக என்னால் செயல்பட முடிகிறது என்று சொன்னால், அது உருவாவதற்கு காரணம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி முறை. ஆக இந்த கல்வி முறையை பாதுகாப்பது என்பதை ஒரு உறுதிமொழியாக இந்த பள்ளியிலே படித்த மாணவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையே இந்த நூற்றாண்டு விழாவினுடைய வேண்டுகோளாக முன்வைத்து, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி, அனைவரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை கடந்து இன்னும் மென்மேலும் சிறப்புற நலமுடன் வளமுடன் வாழ்ந்து செழிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு விழா குழுவினர் மரியாதை செய்கிறார்கள். பள்ளிக்கூடம் நாம் போகையிலே தேங்க்யூ சார். பார்த்தேன் ஐயா என் தேவதைய, நெஞ்சுக்குள்ள ஒரு கோட்டை கட்டி. பேப்பரை எடுத்துட்டே கொடுங்க. நம்ம நூற்றாண்டு விழா மாதிரியே முன்னாலும் இன்னாலும் எவ்வளோ அழகா மேடையை அலங்கரிக்கிறாங்க பார்த்தீங்களா? நன்றி. முன்னாள் ஆசிரியர், இங்கு வருகை தந்துள்ள அனைவரை காட்டிலும் மூத்த குடிமகன், 91 வயது நிரம்பிய நமது முன்னாள் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் திரு குருசாமி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. காரணம், அவர் இல்ல திருமணத்திற்காக அவர் செல்ல வேண்டி இருக்கின்றதால் அவரை முன்னாடி நம்ம விழா குழுவினர் அவர் மரியாதை செய்து வழி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய மகனும் வந்திருக்கிறார், அவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். வாங்க சார், வாங்க வாங்க, நில்லு. பாலேஸ்வரி மேடம் அவர்களை பொறுமையாக அழைத்து வருமாறு விழா குழுவினர் கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு விழா குழுவினர் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. மேடம் அப்படியே நில்லுங்க, மேடம் அப்படியே மேடம் எடுத்துட்டு வாங்க, வாங்க 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 வாங்க, மேடம் எடுத்துட்டு வாங்க.
நமது பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் கௌரவிப்பார். அப்படிப்பட்ட சித்திகளை பெற்றிருக்காங்க எங்க முன்னாள் ஆசிரியர்கள். இந்த விழா மேடையில் நமது பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் திரு இளங்கோ அவர்கள் விழாவிற்காகவும் பள்ளிக்காகவும் நன்கொடையாக ரூபாய் 15,000 கொடுத்துள்ளார். அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். இப்பொழுது பள்ளியின் ஆண்டறிக்கை. அவையோருக்கு அன்பு வணக்கம். பல்லவ மன்னர்களின் கைவண்ணத்தால் சிற்பக்கலையின் பெருமையை உலகெங்கும் பறைசாற்றி வரும் மல்லை என்று அழைக்கப்படும் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் ஆண்டறிக்கையை மகிழ்வுடன் சமர்ப்பிக்கின்றேன். இப்பள்ளி 14/6/2010 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு 114 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளது. 1983 உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு பின் 2004 மேல்நிலை பள்ளியாக பூஞ்சேரிக்கு அருகிலும் தொடக்கப்பள்ளியாக இங்கும் இயங்கி வந்துள்ளது. அதன் பிறகு 2/6/2008 நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு தற்போது எல்கேஜி யூகேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழியில் கற்பிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம் பின்பற்றப்பட்டு வருகிறது. 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு எண்ணும் எழுத்தும் கல்வி முறையின்படியும் 6 முதல் 8 வகுப்புகளுக்கு ALM செயல்முறை கல்வி பாடத்திட்டத்தின்படி கற்பிக்கப்பட்டு வருகிறது. ஜூலை 15 அன்று கல்வி வளர்ச்சி நாள், ஆகஸ்ட் 15 விடுதலை திருநாள், நவம்பர் 14 குழந்தைகள் தினம், ஜனவரி 26 குடியரசு தினம் போன்ற அரசு விழாக்கள் அரசு வழிகாட்டுதலின்படி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. செப்டம்பர் 2024 முதல் 1 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் கலை திருவிழா போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்கள் தம் தனித்திறமைகளை வெளிக்கொணரும் வண்ணம் அமைந்திருந்தது. முதலிடம் வகித்த மாணவர்கள் வட்டார அளவில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டார்கள். ஓவியம், களிமண் சுதை வேலைப்பாடு, இசை, நடனம், நாடகம், திருக்குறள் ஒப்புவித்தல், பேச்சு, கட்டுரை முதலிய தளங்களில் மிகுந்த ஆர்வத்துடன் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் கலந்து கொண்டது கூடுதல் சிறப்பு. தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் அனைத்து நலத்திட்டங்களும் மாணவர்கள் அனைவருக்கும் உரிய நேரத்தில் சென்றடைந்து வருகின்றன. ஜனவரி 2025 பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு மாணவர்களுக்கு கோலப் போட்டியும் நடத்தப்பட்டது. விளையாட்டுப் போட்டிகளில் வட்டார அளவில் கலந்து கொண்டு கபடி, கோகோ, செஸ் போன்றவற்றில் தன் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். 3ஆம் வகுப்பு மா தாரணி செஸ் போட்டியில் வட்டார அளவில் 2ஆம் பரிசு பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். செப்டம்பர் 2023 ஆசிரியர் தினத்தன்று நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி TV லதா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு திரு அப்பாராவ் தலைமை ஆசிரியர், திரு லோ பரமசிவம் தலைமை ஆசிரியர், திருமதி யோகாம்பிகை இடைநிலை ஆசிரியர் என பலரும் ராதாகிருஷ்ணன் விருதினை இப்பள்ளியில் பணியாற்றும் காலத்தில் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம் பள்ளியின் பால்மாறா பற்றுக்கொண்டு நல் ஆதரவு அளித்து வரும் மாமல்லபுரம் லைன்ஸ் கிளப், வட்டார நாடார் சங்கம், சுர்தீப் ஹாஸ்பிட்டல் குழுமம், ஹேண்ட் இன் ஹேண்ட் நிறுவனம் ஆகியோருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். மாமல்லபுரம் பேரூராட்சி தலைவர் திருமதி வளர்மதி, துணைத் தலைவர் திரு G ராகவன், அனைத்து பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள், செயல் அலுவலர்கள், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அனைவருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். SMC தலைவர் திருமதி காந்திமதி மற்றும் SMC உறுப்பினர் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு MK சீனிவாசன் ஆகியோரது தொடர் ஆதரவிற்கும் அன்பிற்கும் எங்களது நன்றிகள் பல. கடந்த 10/12/2024 அன்று
கல்பாக்கம் அணுமின் நிலையம் CSR குழுவின் வாயிலாக 6 வகுப்பறை கட்டிடம் நம் பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி முதல் வாரம் 3 நாட்களுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் இரும்புச்சத்து நிறைந்த வேர்க்கடலை பர்ஃபி வழங்கப்பட்டு வருகிறது. ஆண்டிற்கு ஒரு முறை ஒரு மாணவனுக்கு 5 நோட்டு புத்தகங்கள் வீதம் வழங்கப்பட்டு வருகின்றனர். கல்பாக்கம் மேப்ஸ் நிறுவனத்தாருக்கு எங்கள் இதயம் கடைந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இறுதியாக நம் பள்ளி நூற்றாண்டு விழா நிகழ்வு இது குறித்த முதல் ஆலோசனை வட்டம் 10/1/2020 அன்று நடந்தது. முன்னாள் மாணவர் குழு தலைவராக வி. பாலன், துணை தலைவராக சி. ராமச்சந்திரன், செயலாளராக கே. கண்ணன், பொருளாளராக எஸ். சிவக்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த ஆலோசனை கூட்டங்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வந்துள்ளனர். இவ்விழாவினை இத்தனை சிறப்பாக நடத்துவதற்கு முக்கிய காரணம் முன்னாள் மாணவர்கள், ஊர் பெரியவர்கள், பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் பலர். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூற அகராதியில் வார்த்தைகள் இல்லை. அளவிலா ஈடுபாட்டுடன் ஆர்வத்துடன் செயல்பட்டு சிறப்பானதொரு நூற்றாண்டு விழாவினை முன்னெடுத்து செல்லும் உங்கள் அனைவருக்கும் இருக்கரம் கூப்பி வணங்குகின்றோம். நம் பள்ளி நம் பெருமை, இதுதான் நம் தமிழ்நாட்டு மாண்புமிகு முதல்வரின் எழுச்சிமிகு வாசகம். அதனை என்றென்றும் மனதில் வைத்து நம் பள்ளியின் பெருமையை உலகறிய செய்வோம். மாணவர் தம் கல்வி நலன் பெருக இடைவிடாது பாடுபடுவோம். நம் பள்ளி சிறக்கவும் மாணவர் எண்ணிக்கையை அதிகப்படுத்தவும் பெற்றோர்கள், பெரியோர்கள், முன்னாள் மாணவர்கள் என பலரின் ஒத்துழைப்பும் அவசியம் தேவை. என்றும் வேண்டுகோளை உங்கள் அனைவரிடமும் வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்கனம் தலைமை ஆசிரியர். தேங்க்யூ. விழா குழுவினர் முன்பு ஆண்டறிக்கையில் விழா தலைவர் உள்ளிட்ட அனைவரது கையொப்பமும் இட வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். Take my heart, I will give you all of me. Follow through the dark, only you can set me free. In your arms, light up everything we see. Follow through the dark, never scared when you're with me. So take my hand and we could come alive. We could fall into the night and never leave. Take my heart, I will give you all of me. Follow through the dark, only you can set me free. Take my heart, I will give you all of me. Follow through the dark, only you can set me free. In your arms, light up everything we see. Follow through the dark, never scared when you're with me. So take my hand and we can come alive. We can fall into the night and never leave. Take my heart, I will give you all of me. Follow through the dark, only you can set me free. பெருமைக்கும் அனைவரது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சிறப்புமிக்க விழா 100 ஆண்டுகளை கடந்து இப்பள்ளியில் நடைபெறுகின்ற மிகப்பெரிய திருவிழா. பள்ளியினுடைய பெருமைகளெல்லாம் பறைசாற்றுகின்ற விதத்திலே முன்னாள் மாணவர்களெல்லாம் கூடியிருந்து குலவி மகிழ்கின்ற ஒரு மாபெரும் விழா. இந்த விழாவிலே முன்னாள் மாணவன் என்ற முறையிலே என்னையும் பங்கு பெற வைத்து இந்த விழாவிற்கு முன்னிலை பொறுப்பு ஆற்றி விழாவிலே உரையாற்ற வைத்தமைக்கு அனைத்து விழா குழுவினர், பாலன் உட்பட அனைத்து விழா குழுவினருக்கும் மரியாதைக்குரிய இப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, இப்பள்ளிக்கு இந்த விழாவினை சிறப்பிக்க வருகை தந்து தலைமையேற்று தலைமையுரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய திருப்போரூர் உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் திரு SS பாலாஜி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று வாழ்த்துறையும் சிறப்புரையும் நல்க இருக்கின்ற மரியாதைக்குரிய
பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய சகோதரி திருமதி வளர்மதி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் ஜி ராகவன் அவர்களுக்கும், பங்கேற்றிருக்கின்ற அனைத்து பேரூராட்சி மன்ற இந்நாள் முன்னாள் உறுப்பினர்களுக்கும், மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றி வருகின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும், இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாம் பள்ளியில் உழைத்து பல்வேறு மாணாக்கர்களை சிறந்த முறையிலே உருவாக்கி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் இந்த நாட்டினுடைய அடிப்படை தேவைக்கும் உதவிகரமாக அமைத்திருக்கின்றோம். படிக்கற்களாக நாங்கள் அமைத்த அந்த கற்கள் இன்று கோபுரமாக விளங்குகிறது என்று சொன்னால் அனைத்து ஏனைய பெருமைகளுக்கும் உரிய இருவாள் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து, முன்னாள் ஆசிரியர்கள் வகுத்தந்த பாதையிலே வழிநடந்து வருகின்ற முன்னாள் மாணவர்களாகிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் என்னுடைய காலை வணக்கத்தை கனிவோடும் அன்போடும் பணிவோடும் தெரிவித்து, நான் இந்த மண்ணினுடைய மைந்தன் என்ற முறையிலே பல தலைமுறைகளாக இந்த மண்ணிலே வாழ்ந்து வருகின்றவன் என்ற முறையிலே இந்த பள்ளியிலே நான் 1962ஆம் ஆண்டு 1ஆம் வகுப்பு சேர்ந்த பொழுது மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் திரு முனுசாமி அவர்கள் என்னை கரம் பிடித்து சுட்டு விரலால் இந்த நெல்லிட்டு அதன் மீது ஆ என்ற எழுத்தை அரிச்சுவடியை எழுதி தந்தவர் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, அந்த ஆசிரியர் இல்லை என்று சொன்னால் இந்த நான் மேடையிலே பேசுவதற்கு எனக்கு தமிழிலே வார்த்தைகள் இருந்திருக்காது. பிறகு நான் 8ஆம் வகுப்பு 71, 72 முடிக்கும் பொழுது அதுவரை நடுநிலை பள்ளியாக இருந்த பள்ளி, அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளியை இங்கு காண முடியாது. எனவே நாங்கள் எல்லாம் திருக்கழுக்குன்றம் நடந்து சென்று படிக்கின்ற நேரம் அது. ஓடு அமைத்த பள்ளியும் கூரை அமைத்த பள்ளிகளும் இருந்து அன்றைய நேரம் கால்நடைகள் எல்லாம் இந்த பள்ளியிலே உலாவிக் கொண்டிருக்கும். இருப்பதற்கு இடமில்லை. நான் அமர்ந்த படித்த மரம் இன்னும் இருக்கிறது, ஆனால் அந்த கட்டிடங்கள் காணவில்லை. இப்பொழுதெல்லாம் இந்த பள்ளி மரியாதைக்குரிய கல்பாக்கத்தினுடைய இயக்குனர் அவர்களால் இன்று உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அரசு தருகின்ற உதவியை விட தனியார் மூலம் அரசு நிறுவனங்கள் மூலம் தருகின்ற உதவி இன்று உயர்ந்து நிற்கிறது. எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சொன்னார்கள், இந்த பள்ளியினுடைய கல்வி, தமிழ்நாடு கல்வித்துறையினுடைய கல்வி இங்கு நசுக்கப்பட இருக்கிறது, வெட்டுப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் தனியார் பள்ளிகள் வளர்ந்திருக்கிறது. தனியார் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கிறது. அதிலே மத்திய கல்வித்துறையினுடைய கல்வி நிறுவனங்கள் எல்லாம் மிகப்பெரிய வித்தியாசத்தை காட்டுகிறது. எல்லாருக்கும் இந்த மண் சொந்தம் என்று சொன்னால் எல்லாருக்கும் இந்த நாட்டுடைய கல்வியும் சொந்தமாகிறது. சுதந்திரம் பெற்று 76 ஆண்டுகளை கடந்த பின்பும் இன்னும் கல்வி சமமாக்கப்படவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். எனவே இந்த கல்வி சமமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் சொன்னது போல இதெல்லாம் கல்வி நிறுவனங்கள் எல்லாம் அரசுடைமை ஆக்கப்பட வேண்டும், அரசால் நடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் சமமான கல்வியை அனைத்து தரப்பு மக்களும், பட்டி தொட்டியில் இருக்கின்ற மக்களும் பாமர மக்களும் அந்த உயர்வான கல்வியை அடைய முடியும் என்பதுதான் என்னுடைய அன்பான இந்த நேரத்துடைய என்னுடைய தாக்கமாக உங்கள் முன் வைக்கின்றேன். எனவே அது போன்ற கல்வி என்று வருகிறதோ அன்றுதான் நாம் முழுமையான சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் என்பதையும் நான் மெத்த அன்போடு உங்களிடம் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு 72 75 வரைக்கும் அரசு மேல்நிலைப்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி திருக்கழுக்குன்றத்திலே நான் இன்ஜினியரிங் எடுத்து முடித்தேன். 75 76 வரைக்கும் சென்னை பச்சையப்பா கல்லூரியிலே நான் பியூசி படித்தேன். அப்பொழுது எமர்ஜென்சி காலத்தில் நான் பியூசி சென்னையில் படித்தேன். அது எனக்கு முன்னால் ஒரு சிலர்கள் தான், இருவர் தான் சென்னை சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள், கல்லூரி சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள். அந்த வரிசையிலே சென்னை சென்று படிக்கக்கூடிய 2வது அல்லது 3வது மாணவராக நான் இந்த ஊரிலிருந்து புறப்பட்டு சென்றேன். இங்கிருந்து சென்னை செல்வதற்கு வெறும் 75 காசுகள், திருக்கழுக்குன்றம் செல்வதற்கு 25 காசுகள். அந்த 25 காசு இல்லை என்று சொன்னால் நாங்கள் எத்தனையோ நாட்கள் நடந்து வந்திருக்கின்றோம். 16 கிலோமீட்டர் நடந்து வருவோம், நடந்தே போவோம் திருக்கழுக்குன்றம். எனவே அது போன்ற கல்வியை கற்றதன் மூலமாக அரசு பள்ளிகளில் வளர்ந்தவர்களெல்லாம் நாடு உயர, வானுயர, உலகம் பாராட்ட விடுகின்ற உயரத்திலே நம் நாட்டிலிருந்து வளர்ந்திருக்கிறார்கள். உதாரணமாக நம்முடைய மேதகை, நம்முடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், நம்முடைய சட்டத்துடைய ஏற்றி நமக்கெல்லாம் சட்ட வகுப்பை தந்த அம்பேத்கர் அவர்கள், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், இவர்களெல்லாம் மற்றவர்களால் படிக்க வைக்கப்பட்டு மற்றவர்களுடைய உதவியால் படித்து
இந்த நாட்டினுடைய பெருமையை வளர்க்கின்ற விதத்திலே இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராகவும் சட்ட மேதைகளாகவும் உருவாக்கியவர்களை ஈன்றது பெற்றெடுத்து தந்தது இந்த அரசு பள்ளிகள் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அரசு பள்ளிகள் படித்தவர்கள் யாரும் தரம் தாழ்ந்தவர்கள் அல்ல. இன்று ஆளுகின்ற அத்தனை வர்க்கத்தை சார்ந்தவர்களும் ஆண்ட அத்தனை வர்க்கத்தை சார்ந்தவர்களும் அரசு பள்ளியில் படித்துத்தான் மிகப்பெரிய மேதைகளாக என் கல்வி கற்க முடியாதவர்கள் கூட இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அரசு பள்ளிகளில் பயின்றவர்கள் அத்தனை பக்குவத்தும் பெறுகிறார்கள். ஆனால் தனியார் பள்ளிகளில் பயிர்பவர்கள் தனியாக ஒரு தனக்கென்று ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த வழியை தவிர வேறு எதுவும் காணாதவர்களாக கடிவாளமிட்ட குதிரை போல அவர்கள் ஓட்டும் வாழ்க்கை இருக்கிறது. எனவே அரசு பள்ளியில் பயில்வது தரம் தாழ்ந்தது அல்ல. எனவே அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களை உயர்த்துவதுதான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும். நாம் பெறுகின்ற உதவியை நம் பின்னோர்கள் பெறுகின்ற வகையிலே அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நான் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக 1993ஆம் ஆண்டு இந்த பள்ளியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நானும் சகோதரர் பாலனும் இந்த பள்ளியை உயர்த்துவதற்கு, இந்த பள்ளியுடைய தரத்தை உயர்த்துவதற்கு, அதை ஹையர் செகண்டரியாக மேல்நிலை பள்ளியாக கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்தோம். அப்பொழுது எனக்கு முன்னால் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய உஷாவர்தன் அவர்கள், மரியாதைக்குரிய அன்பு தமிழ்மணி அவர்கள் போன்றவர்களெல்லாம் கட்டடங்கள் கட்டி கொடுத்தார்கள். ஆனால் போதுமானதாக இல்லை. அன்றைய அளவிலே 1265 மாணவர்கள் இந்த பள்ளியிலே படித்தார்கள். இப்பொழுது இருக்க கணக்காசிரியர் அப்பொழுதும் கணக்காசிரியராக இருந்தார். இப்பொழுது இருக்க சயின்ஸ் டீச்சர் அப்போதும் சயின்ஸ் டீச்சராக இருந்தாங்க. எனவே 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களை இடம்பெயர்ப்பதற்காக பூஞ்சேரியில் இருக்கின்ற மேய்க்கால் புறம்போக்கை 30 ஆண்டுகள் போராடி அந்த இடத்தை அரசு பள்ளி அமைகின்ற இடமாக நாங்கள் ஆக்கிரமிப்பு செய்து பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் வந்து பார்த்து அந்த இடத்தை கல்வித்துறைக்கு எழுதி கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இங்கு வளர்கின்ற பள்ளிகள் நான் 2000 இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தோம். இந்த கட்டடம் கட்டுவதற்கெல்லாம் சிறு சிறு உதவிகளாக இருந்தோம். 1993 மாணவர்கள் அமர்வதற்கு இருக்கைகள் இருக்காது. அந்த நேரத்திலே 100 இருக்கைகளை அமர்த்தி அந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் தரையில் அமர்ந்து படிக்கக்கூடாது என்ற ஒரு நிலையை நான் ஏற்படுத்தி கொடுத்தேன் என்று சொன்னால், மாணவர்கள் நாங்கள் படிக்கும் பொழுது நாங்கள் போட்டிருக்கின்ற அந்த ட்ரௌசர்ஸ் கிழிந்துவிடும். ஆண்டுக்கு ஒரு ட்ரௌசர் தான் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அது தரையில் உட்காந்து கிழிஞ்சிச்சுன்னா வேற ட்ரௌசர் கிடைக்காது. எனவே இந்த நிலை மற்ற மாணவர்களுக்கு வரக்கூடாது என்ற காரணத்தினால் அவர்களுக்கு இருக்கை அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இருக்கை கொடுத்தோம். சுற்றுப்புற சுவரை எழுப்பி கொடுத்து கட்டடங்கள் கட்டி கொடுத்து இந்த மாணவர்கள் படிக்க வேண்டும். ஒரு நண்பர் உதவிகரம் நீட்ட அந்த மேல்நிலை பள்ளிக்கு பெண்கள் அதிகமாக படிக்கின்ற காரணத்தினால் அந்த பள்ளியில தரம் உயர்த்துவதற்கு 2 லட்சம் ரூபாய் நடராஜன் என்பவர் மேடவாக்கத்தில் இருந்து கொடுத்தார்கள். அந்த 2 லட்சம் ரூபாயை அரசுக்கு செலுத்தி அதை மேல்நிலை பள்ளியாக உயர்த்தி தந்தோம். அந்த பள்ளி வளர்வதற்கு சுற்றுலாத்துறையை அணுகி சுற்றுலாத்துறை சார்பாக 75 லட்சத்திலே அந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தோம். இந்த பள்ளி மாணவர்கள் இருக்கை அப்பொழுது 1250ஆக இருந்தது. இப்பொழுது வெறும் 450ஆக இந்த பள்ளியிலே இருக்கிறது. ஆனால் கட்டடங்கள் உயரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த கட்டடங்களை கட்டி கொடுத்தவர்களுக்கும் மேப்ஸ், NPCL போன்ற நிறுவனங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முன்னாள் மாணவர்கள் சமையலறை கூடத்தை நேற்றுதான் கட்டி முடித்தார்கள். முன்னாள் மாணவர்கள் சமையலறையிலே ஏகப்பட்ட புழு பூச்சிகள் இருக்கின்ற காரணத்தினால் அதையும் முன்னாள் மாணவர்கள் நேற்று அமைத்து கொடுத்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, நீங்கள் எல்லாம் வாழுகின்ற காலத்திலே மாணவர்கள் தரம் உயர்வதற்கு ஒவ்வொருவரும் ஒரு மாணவருக்கு உதவி செய்யுங்கள். பள்ளி வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த நிதியை அளித்து அந்த பள்ளி தரம் உயர்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆனால் அரசு செய்ய வேண்டிய கடமை என்று சொன்னால் சமமான கல்வி இந்த நாட்டிலே கொண்டு வர வேண்டும். அதற்கு அரசு முயற்சி எடுக்க வேண்டும். அரசுதான் இந்த தீர்வை காண முடியும். எனவே எனக்கு இந்த வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களிடம் நான் பேசி மகிழ்வதற்கு வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் உட்பட்ட அனைத்து விழா குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியை ஒருமுறை மீண்டும் தெரிவித்து, நான் வளர்ந்த மண், ஓடி ஆடிய விளையாடிய மண். எனவே இதில் 62 ஆண்டு காலமாக நான் இந்த மண்ணிலே மீண்டும் மீண்டும் சந்தித்து பெருமைப்படுகின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் மரியாதை செய்வார். வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வானமளந்ததனை துமளந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றும் வாழியவே. வாழ்க நில
தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே ஏழடல் வைப்பினும் தன்மணம் வீசி செய்கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றும் வாழியவே. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைய சட்டமன்ற உறுப்பினரும் எடுத்துரைத்த கருத்துக்களுக்கு இணங்க எங்களை எல்லாம் ஈன்றெடுக்க நம் அனைவரின் தாய் தன் அடிவயிற்றில் நம் உதை தாங்கி இருப்பாள். ஆனால் நமக்கு சமூக ஒழுக்கத்தையும் தனிமனித ஒழுக்கத்தையும் கல்வி அறிவையும் ஊட்டுவதற்கு அறிவுப்பால் ஊட்டிய இரண்டாவது தாயான இருபால் ஆசிரியர் பெருமக்கள் அவர் தம் பணியை சிறப்பாக செய்ததனாலும் அந்த ஆசிரியர்களின் நோக்கத்தை உணர்ந்து புரிந்து மாணவர்களாகிய நாம் இசைந்ததால் இன்று இப்படிப்பட்ட 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு நாம் சித்தமாக இருக்கின்றோம். 2 பெரியவர்களும் சொன்னது போல நாம் படித்த இந்த பள்ளியை எல்லாரும் போயிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நம்ம பள்ளி இப்போ இல்லை. வெறும் கொட்டகை போட்டு ஒரு இருப்பளவு கூட கிடையாது. நம்ம வர்றதுக்கு முன்னாடி பன்றி கூட்டங்கள் தான் இங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க ஓய்வு எடுத்து இருப்பாங்க. இந்த சைடில் நம்மளுடைய இன்னொரு உடற்பிறப்புகளான நரிக்குறவர்கள் இங்க சமைச்சு சாப்பிட்டுருப்பாங்க நைட் எல்லாம். அப்போ உள்ள வந்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, டே பாலா எங்க மூர்த்தி எங்க பாலா எங்க கண்ணா எங்க கூப்பிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணு. அந்த பன்றி கூட்டங்கள் பள்ளத்தை வந்து அவங்க கால்களாலும் கைகளாலும் சமன் செய்து கொடுத்த பிறகு மாணவிகள் உள்ளே நாம் சென்று அமர்ந்து படித்தோம். இந்த நிலையை நாம் உணர்ந்ததால் தான் எம் பள்ளிக்கு பெருமை சேர்க்க வேண்டும். இன்றைய தலைமுறையினர் நல்ல ஆரோக்கியமான கல்வியை பெற வேண்டும். தனியார் பள்ளிக்கு நிகராக நமது அரசு பள்ளிகள் மெருகேற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பள்ளியின் அனைத்து மாணவர்களின் ஒத்துழைப்போடு இப்படிப்பட்ட சிறப்பான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து இப்பள்ளியை மெருகேற்றியுள்ளோம். இது மட்டுமல்ல, இது தொடக்கம் தான், முடிவல்ல. மீண்டும் மீண்டும் இப்பள்ளி பழைய முன்னாள் மாணவர்களால் மெருகேற்றப்படும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது விழாவின் அடுத்த சிறப்புரையாக நமது பேரூராட்சியினுடைய தலைவர் மரியாதைக்கும் ஆற்றலுக்கும் உரிய திருமதி வளர்மதி அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலு. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா என் கணவர் எல்லாம் இங்கே படித்த ஸ்கூலு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்கூலுக்கு வரும்போதெல்லாம் எண்ணற்ற மகிழ்ச்சி என்னையும் அறியாமல் வரும். ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அன்னசத்திரம் 1000 கட்டளை விட ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் புண்ணியமாம். 114 ஆண்டுகளாக வெறும் புண்ணியம் மட்டுமே செய்து வருகிறது இப்பள்ளி. அதனால் இது புண்ணிய விழா. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. ஆசிரியர் பெருமக்கள் கற்றலை மட்டுமே நோக்கமாக கொண்டதால் அவர்களை பெருமை சேர்க்கும் பெருவிழா. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது எனக்கு எவ்வளோ மகிழ்ச்சின்னு சொன்னால் உங்களை விட எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன்னா நான் பொறுப்பேற்று இது 2வது நூற்றாண்டு பள்ளி. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பொறுப்பேற்று 2வது இது கிடைக்காது இல்லையா, இது பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம மீட்டிங் ஃபஸ்ட் நாள் போடும் போது வெறும் 17 பேர் தான் வந்திருந்தாங்க. 21 நாள் தான் இருக்குது, 17 பேர் வந்தாங்க. சரி செகண்ட் மீட்டிங் போடலான்னு நினச்சி செகண்ட் மீட்டிங் போட்டால் 13 பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ 20 நாள் தான் இருக்குது, எப்படி இப்படி பண்ண முடியும்னா இப்போ பேக் ஒரு 10 நாளில் 1000க்கும் மேலே. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்கள் கூடவே நான் தொடர்ந்து பயணிச்சுக்க வருதேன். உங்கள் கூட நான் பயணம் செய்துகிட்டே இருக்கேன். உங்களுடைய பேச்சுக்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு அண்ணன் சொல்லியிருந்தார், நான் 13 மார்க் வாங்கியிருந்தேன், என் ஆசிரியர் என்ன வழி நடத்ததுனால 10 நாளில் நான் 98 மார்க் வாங்கினேன்னு சொல்லியிருந்தார் அந்த குரூப்பில். அது ரொம்ப நெருடலாக இருந்துச்சு எனக்கு. எப்படி அப்படிலாம் பண்ண முடியுமான்னு. ஒரு அண்ணன் முரளின்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரில. அவர் வந்து டே பழனி அந்த ஃபோட்டோவில் நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லுடா அப்படின்றார். அவர் ஃபோட்டோ அவருக்குமே தெரியல. அதனால் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திருப்பியும் அந்த நம்ம மாணவர் பருவத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாமல்லபுரத்தில் இடம் மட்டும் சிறப்பு இல்லை, வரலாற்று சிறப்பு மிக்க மக்களும் இருக்காங்கன்றதை நான் உணர்ந்தேன். கண்டிப்பாக
எனக்கு இதில் ரொம்ப 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 சந்தோஷம். வாழ்க, பல நூற்றாண்டுகளை கடந்து பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ வாழ வயத்தில்லை வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய பேரூராட்சி தலைவர் அவர்களுக்கு விழாக்குழு சார்பில் மரியாதை திருமதி பரஞ்சோதி சொன்னாங்க, பழைய கட்டடங்கள்லாம் இப்ப இல்ல, படிச்ச கட்டடம்னு. ஆனா இந்த மண் இருக்கு இல்லையா, இந்த மண்ணினுடைய காந்த சக்தி இருக்கு இல்லையா, அதுதான் உங்களை இழுத்து வந்திருக்கிறது. கட்டடம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா இந்த மண் வாசனை உங்களை இழுத்து வந்திருக்கிறது. அதனால மரங்கள் இருக்கான், இன்னொருத்தர் சொல்றாரு ஒரு அன்பர். அதனால இந்த மண் என்னைக்குமே மாறாது. நீங்கள் ஓடி விளையாடி புழுதி படிந்த அந்த மண் இன்னும் இங்கே தான் இருக்கு. அதனால தொடர்ந்து எங்கள் பள்ளிக்கு வர வேண்டும். தொடர்ந்து எங்கள் குழந்தைகளுக்கு அதிக அளவில் தங்களுடைய ஆறுதல் தேவை. மேடம் சொன்ன மாதிரி இந்த நூற்றாண்டு விழா ஒரு தொடக்கமே. முன்னாள் மாணவர்களுடைய வழிகாட்டுதல், அவங்க ஒரு ரோல் மாடல். இன்னைக்கு இருக்கிற என்னுடைய குழந்தைகள், என்னிட்ட படிக்கிற குழந்தைகளுக்கு ரோல் மாடலே நீங்கள் தான். ஸோ நீங்கள் அடிக்கடி நாம் பள்ளிக்கான தகுந்த வழிகாட்டுதல்களையும் தகுந்த வழிமுறைகளையும் வழங்க வேண்டுமாய் பள்ளியின் சார்பில் உங்களை மனமாற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்து அடுத்து மரியாதைக்குரிய நம்முடைய பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் ஐயா திரு ராகவன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அதற்கு முன்பு ஒரு சில வார்த்தைகள். சென்ற ஆண்டு வரை நம்முடைய குழந்தைகள் கீழே தான் அமர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஐயா கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சோம். ஐயா நான் அனைத்து எஸ்எம்சியினுடைய உறுப்பினராகவும் ஐயா இருக்கிறாங்க. வார்டு உறுப்பினர் 2 பேர் இருக்கணும் இல்லையா, அதில் அவர் உடனே நான் ஏசி பண்ணித்தரேன் டீச்சர் குழந்தைகளுக்கு. நாங்கள் அதில் சில வழிமுறைகள்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு பெரிய லாங் ப்ராசஸாக இருந்தது. உடனே மாணவர்கள் கீழே அமர்ந்து படிப்பதனால உடனடியாக அவர் திரு விவோ மொபைல்ஸினுடைய உரிமையாளர் திரு குகன் மூலமாக நம் பள்ளியில் படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பெஞ்ச் டெஸ்க், மர பெஞ்ச் மர டெஸ்க் நல்ல தரமாக வழங்கி இருக்கிறாங்க. அடுத்து இந்த விழாவிற்கு உங்கள் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கும் ஒரு அன்பான ஒரு பொறுப்பையும் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கு விழா குழுவின் சார்பிலும் தலைமை ஆசிரியர் என்ற முறையிலும் நன்றியை தெரிவித்து அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். இந்த நூற்றாண்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை மாமல்லபுரம் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கோதண்டபாணி அவர்களை வரவேற்கிறோம். மாமல்லபுரம் சேர்மன் அவர்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வார்டு உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பாலன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடன் உடனிருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எவ்வளோ ஒரு அருமையான நிகழ்ச்சி அப்படின்னா, நேற்று காலையில் என்னை பார்க்க ஒருத்தர் வந்திருந்தார். என்ன சார் உங்கள் ஊரில் ஏதாவது திருவிழாவான்னு கேட்டார். என்ன சார் ஒரு திருவிழா மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. சார் இல்லை சார் அது நூற்றாண்டு விழா அப்படின்னு சொன்னேன் நான். இது எவ்வளோ ஒரு பெருமை. அங்கே பார்க்கும்போது ஒரு மாணவர்கள் அவர்கள் நண்பர்களுடன் பேசி சிரித்து கொள்வதை பார்க்கும் பொழுது இந்த தருணம் திருப்பி வாழ்க்கையில் நமக்கு கிடைக்குமா, இந்த நிமிடம் நமக்கு திருப்பி வாழ்க்கையில் கிடைக்குமா என்னக்கூடிய ஒரு தருணத்தை இங்கே சந்திக்க முடிகிறது. மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி நான் பெஞ்ச் வழங்கினேன்னு. விஷயம் அது கிடையாது. நண்பன் இந்த ஸ்கூலில் என்னை மேடம் கேட்ட உடனே என்னுடைய காலேஜ் குரூப்பில் நான் போட்டிருந்தேன் என் ஸ்கூலுக்கு இது வேணும்னு. உண்மையிலேயே குகன் என்ற நண்பன் விவோவுடைய சிஓன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரியாது. அவன் பல வருடங்கள் கழிச்சு நான் அவனை பார்க்கவே இல்லை. அவன் போட்டிருந்தான் குரூப்பில், மாப்பிள்ள நான் சிஓடா சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுக்குறேன். அதான் நண்பன். அந்த நட்பு ஏதோ ஒரு நட்பு இன்று இந்த பள்ளிக்கு உதவி இருப்பது என்றுதான் இந்த நட்பை பார்க்கும் பொழுது, இங்கே கூடியிருக்கும் நட்பை பார்க்கும் பொழுது நான் பெருமைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, ஐயா அண்ணன் கோதண்டபாணி அவர்கள் சொன்ன மாதிரி ஈக்குவல் டு தனியார் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நான் 10 ஏசி வாங்கி ரெடியாக வச்சிருக்கேன். நம்ம பசங்க மகாபலிபுரம் பசங்க ஏசியில் படிக்கணும்.
நம்ம பசங்க மெட்ரிகுலேஷன் படியோட மேலோட பள்ளியா இருக்கணும், நாங்களும் ஏசியில் படிச்சோன்ற பெருமை இருக்கணும், எந்த விதத்திலையும் நாம் பள்ளி தாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக நான் வாங்கி வச்சிருக்கேன். மேடம்கிட்ட சொன்னேன், சட்டமன்ற உறுப்பினர் இங்கே வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம், நீங்கள் தான் அதை வழி நடத்தி எங்களை அதை என்ன சட்டமோ அதை பார்த்து எங்களுக்கு பண்ணி கொடுக்க வேணும். ஏன்னா இங்கே பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக திறமசாலிகள், இங்கே படித்த மாணவர்களும் மிக திறமசாலிகள். ஒருவரும் இன்று மாம்பழபுரத்தில் அவ்வளவு பிஸி, இன்னைக்கு டூரிஸ்ட் அவ்வளோ பிஸி, இந்த நாளை அவர்கள் நாளாக ஒதுக்கி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் நட்பு, அவர்கள் நட்பு மேல் வைத்திருக்கக்கூடிய பாசம். 1000 பிரச்சனைகள் வீட்டில் இருந்தாலும் தாய் தந்தையிடம் கூற முடிய ஒரே இடம் நட்பு மட்டும்தான். நண்பர்கள் மட்டும்தான் நம்மளால் உணர்வுகளை கூற முடியும். அப்படிப்பட்ட நண்பர்கள் கூடிய இந்த இடத்தை, இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொள்வது மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு துணைத் தலைவராக நான் இருந்த காலத்தில் இந்த நூற்றாண்டு நிகழ்ச்சி நடப்பது என்பது நான் செய்த பாக்கியம் என்பதை நேரத்திலே கூறிக்கொண்டு, இங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபலாக இருக்கட்டும், முன்னாள் ஆசிரியர் அவர்கள்ட்டும், அவர்களெல்லாம் நான் பாதம் பணிந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இல்லை என்றால் இந்த பள்ளியில் இவ்வளவு மாணவர்கள் இந்த நிலைமைக்கு சென்றிருக்க முடியாது. இந்த நேரத்திலே அவர்கள் இங்கே அமர வைத்திருப்பதை பார்க்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் வருகிறது. அவர்களை பார்க்கும்போது மிக சந்தோஷம் அடைகிறோம். இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பளித்து எங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பளித்த அனைத்து பள்ளி முன்னாள் மாணவர்களுக்கும் குழு தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. பேரூராட்சியின் துணைத் தலைவரும் இவ்விழாவிற்கு பெருந்திரளாக கூடியிருக்கும் முன்னாள் மாணவர்களுக்கு சிறப்பான மதிய உணவினை ஏற்பாடு செய்த அன்பு உள்ளம் கொண்ட அவரை வாழ்த்துவதற்கு விழா குழுவினர் முன்வந்தனர். நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். ஒரு வேண்டுகோள், உங்களால் முடியாது இருந்தாலும் கேட்டு பார்க்குறேன். உங்களால் ஒரு 5 நிமிட நேரம் அமைதியாக இருக்க முடியுமா? முடியாது, தெரியாது, நிச்சயமா முடியாது, நிச்சயமா உங்களால் முடியாது. சரி, பரவாயில்ல. நல்லதொரு நாள், கரை தாண்ட முடியாது என்று தெரிந்தும் கூட வங்கக்கடலினுடைய கரையை எட்டி எட்டி பார்த்து செல்கிற அலைகளுக்கு நிகராக இங்கே குழுமி உள்ள அத்துணை முன்னாள் மாணவர்கள், முதல்ல உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய, குறிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், சட்டமன்றத்தையே திரும்பி பார்க்க வைக்கின்ற, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் மாணவ செல்வர்கள் மீது அதீத அன்பையும் நம்பிக்கையும் வைத்து அவருடைய உயர்கல்வியை உறுதி செய்கின்ற மிகப்பெரிய செயலை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தற்போதைய பேரூராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் எந்தவித பிரதிபலம் எதிர்பாராமல் கல்வி ஒன்றையே வாரி வழங்கிய அத்துணை ஆளுமைகளுக்கும், இதையெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களோ கொள்ளவில்லையோ இருந்தால் கூட சமூகத்தில் உயர்ந்து நிற்கிற அத்துணை முன்னாள் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய கனிவான காலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாள் நல்லதொரு நாள். எப்படின்னு பாருங்க, சில பேருக்கு சொல்ல மறந்த கதை இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. சில பேர் சொல்லிய கதை கூட இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. புரிய நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பை இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி உருவாக்கி கொடுத்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏறக்குறைய 50 பள்ளிகள் காத்துக் கொண்டிருக்கிறது 100 ஆண்டு விழா கொண்டாடுவதற்காக. அதற்காக பள்ளிக்கல்வித்துறை மூலமாக தொடக்க விழா இந்த பள்ளியில் தான் நடைபெற வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லப்பட்ட பள்ளி இந்த பள்ளி. அதற்காக பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். இதற்கு பிறகுதான் மற்ற பள்ளிகள் தங்களுடைய 100 ஆண்டு விழாவை கொண்டாட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பள்ளி என்பது பல்வேறு விதமான பெருமைகளை உள்ளடக்கியது. இங்கே பேசிய அத்துணை ஆளுமைகளும் உண்மையிலேயே அரசு பள்ளிகள் இது போன்ற நிலையை எட்டிவிடாதா என்ற ஏக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறோம்.
எல்லா பள்ளிகளும் வாழ வேண்டுமெனில் இந்த பள்ளி மேலாண்மை குழு, முன்னாள் மாணவர்கள், பெற்றோராசிரியர் கழகம், இதை தாண்டி நல்லதொரு நல்மனம் படைத்த ஆளுமைகள், இந்த அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு ஒரு பள்ளிக்கு கிடைத்து விட்டால் அது எப்படி வளர்ந்து நிற்கும் என்பதற்கு இந்த பள்ளி தான் சான்று. இது தொடக்க பள்ளியாக இருந்து வேர்விட்டு ஆலமரமாகி ஒரு மேல்நிலை பள்ளியாக அது நின்று கொண்டிருக்கிறது. தொடக்க பள்ளி நடுநிலை பள்ளியாக மாறவே மாறாது, கண்டிப்பாக தரமாட்டாங்க கவர்மெண்ட்ல. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஹையர் செகண்டரி இருக்கு, அதிலையும் மாறி ஒரு நடுநிலை பள்ளியாக மாற்றிருக்காங்க. கிரேட், உண்மையிலே நிச்சயமா தரமாட்டாங்க. ஒரு பிரைமரி, அதுக்கு பிறகு ஒரு ஹையர் செகண்டரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு நேர்மாறாக இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நடுநிலை பள்ளியாக மாற்றிருக்காங்க. இதுவும் இன்னொரு தரம் உயர்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கான வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சிறப்பான ஒரு நல்ல நாள். ஏன் இங்க நீங்க குழுமி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு சொல் மட்டும்தான். அது யாராவது சொல்ல முடியுமா? கல்வி என்கிற ஒற்றை சொல் மூலமாகத்தான் இந்த அத்தனை பேரும் இணைக்கப்பட்டிருக்கும். அந்த கல்வி என்பது உங்களுக்கு தெரியும், காலங்காலமாக எவ்வாறு மறுக்கப்பட்டு வந்தது, எவ்வாறு போராடி பெற்றார்கள் என்பதெல்லாம். அதை தாண்டி இன்றைக்கு ஒரு அரசு பள்ளி தனியார் பள்ளிக்கு நிகராக போட்டியிட்டு வளர வேண்டும் என்றால் பல்வேறு விதமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. சில பள்ளிகள் மூடக்கூடிய சூழலை கூட தள்ளப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் கண்டறிந்து அங்கே அந்த பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி மூடக்கூடிய நிலையை மாற்றி தொடர்ந்து இயங்குவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு பள்ளி மூடப்படுகிறது என்றால் அங்கே அந்த சமூகம் குறையோடி போய் கொண்டிருக்கிறது அர்த்தம். எங்கே பள்ளிகள் வாழ்கிறதோ அங்கதான் சமூகம் வாழும். பள்ளிகள் இல்லை அப்படின்னா சமூகம் வேறு விதமான சிந்தனைக்கு மாறி போயிடும். அதுதான் கல்வி என்பது ஒரு சொல் அல்ல, ஒரு ஆயுதம். கல்வி சொல் அல்ல, ஒரு ஆயுதம். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா ஒரு வரி பாருங்க, தெருக்களின் செருப்பு சத்தம் சமமாகும் கல்வியால். கடைசி இருக்கை மாணவர்கள் முன்பாக வருவதற்கு கல்வி அடிப்படை, முன்னாடி இருக்கிற மாணவர்கள் மேடை ஏறுவதற்கு கல்விதான் அடிப்படை. இதெல்லாம் வாரி வழங்குவது கல்விதான். இத்தகைய கல்வியை வெகு இயல்பாக எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் வாரி வழங்கிக் கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்களை போற்றினால் நிச்சயமா பள்ளிகள் வாழ். ஏன் அதை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா இதுக்கு நேர்மாறான சூழல் தான் சமூகத்தில் இருக்கு. அரசு பள்ளிகள் எந்த விதத்தில் தாழ்ந்து போயிட்டு சொல்லுங்க, தாழ்ந்து போகவே இல்லை. இன்றைக்கும் ஒரு நாடு பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக வாழ்கிறது என்றால் அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும்தான் சாத்தியம், நிச்சயமா சாத்தியம். நீங்க குறிப்பிட்டு சொன்னாங்க இல்லையா, அப்துல் கலாம், B.R. அம்பேத்கர், பல்வேறு விதமான ஆளுமைகள், அத்தனை பேர் எங்க படிச்சாங்கன்னு ஒரு கோடிட்டு பாத்தீங்க அப்படின்னா அத்தனை பேர் அரசு பள்ளி தான், எந்த தனியார் பள்ளியில படிச்சாங்க. அரசு பள்ளிகள் வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த நாடு வாழும் என்கிற அடிப்படையில் அரசு பள்ளிகளை வாழ வைப்பதற்கு அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் தேவை. இந்த பள்ளி மட்டுமல்ல, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேர் 1492 பள்ளிகள் இருக்கிறது. அதில் 867 அரசு பள்ளி இருக்கு. இந்த 867 அரசு பள்ளி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை உயர்த்தி பிடிப்பதற்கு பல்வேறு விதமான எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்க அரசு. அதில் ஒரு திட்டம் தான் 100ஆண்டு விழா. இதன் மூலமாக ஒரு இணைப்பு பாலத்தை ஏற்படுத்துறாங்க. ஒன்று முன்னாள் மாணவருக்கும் பள்ளிக்கும், இன்னொன்று நீங்க வந்திருப்பீங்களா, யாராவது வந்திருப்பீங்களா, திருப்பி கூட பார்த்துக்க மாட்டீங்க. மாற்றம் ஒன்றே மாறாது. அப்ப இந்த பள்ளி எவ்வாறு வளர்ந்திருக்கு பாருங்க. அத்தகைய வளர்ச்சியை உங்கள் கண்கூடாக பார்க்கும் பொழுது இந்த பள்ளி மென்மேலும் வளர்வதற்கு உங்கள் மூலமான அத்தனை விதமான உதவிகளும், அது பணத்தால் மட்டுமல்ல. சொன்னாங்க இல்லையா, அது விவேக் மொபைல்ஸ் CEO நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தேன், அவருக்கு இந்த பள்ளிக்கு தொடர்பு இல்லை. ஏன் உதவி செய்யறாங்க? ஒரு நல்ல மனம். இந்த அரசு பள்ளிகள் வாழ வேண்டும் என்ற அடிப்படை. பள்ளிகளை வாழ விடுங்கள். இன்னொரு விஷயமும் சொல்லிடுற பாருங்க, இப்போ அரசு பள்ளிகள் வாழ வேண்டும் என்றால் அந்த பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா தேவை. ஒரு விஷயம் சொல்ற பாருங்க, ஒரு பள்ளிக்கு கட்டிடம் கொடுக்குறோம், மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு கட்டிடம் வாங்குறோம். ஆனா ஊர் மக்கள் இங்க கட்டிடம் கட்டக்கூடாது சார், இங்க கட்டிடம் கட்டினா நாங்கள் கிரிக்கெட் விளையாட முடியாது அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அப்ப சொல்லி அனுப்புறேன், நீங்க கிரிக்கெட் ஆடுறதுக்கு மற்ற இடத்த எடுத்துக்கங்க, பள்ளிக்குள்ள வராதீங்க. பள்ளிக்கு கட்டிடம் என்பது மாணவருக்கானது. அது அடிக்கடி சொல்லுவாங்க. தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் மிகப்பெரிய பேராயுதம். அதான் தாள். என்னை சற்றே குனிந்து பார், உன்னை மேலோக்க செய்கிறேன் என்பது புத்தகம். எனக்குள்ளே வந்துவிடு, உன்னை உயர்த்தி செல்கிறேன் என்பது வகுப்பறை. இதுதான் பள்ளி.
நம்ம பள்ளி என்பது நீங்க பாருங்க, நீங்க உயர்ந்த அத்தனை பேருமே கல்வியால் தான். நீங்க நினைச்சிருக்கலாம் படிக்கிற காலத்துல இந்த வாத்தியார் என்னையா நம்மளை இப்ப அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எதிரியா ட்ரீட் பண்ணிப்பீங்க. ஆனா படித்து முடிப்பத பிறகு சமூகத்தில் நீங்க போராடும் பொழுதுதான் அந்த வேதனை தெரிஞ்சிருக்கும். ஐயா அப்பவே வாத்தியார் சொன்னாங்க, நான் கேட்கலையே, கேட்டிருந்தா நான் எங்கேயே போயிருப்பேன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு நிற்கிற நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா மாணவர்கிட்ட உரையாடும் போது மாணவரோட மட்டும் உரையாடல, மாணவருடைய அப்பாவோட உரையாடுறோம். நாங்க அவங்க சொல்ற கருத்துக்களை பார்க்கும்போது, ஐயா நான் படிக்கும் போது வாத்தியார் சொல்றதை கேட்கல சார், என் பையனாவது கேட்பான்னு நான் எதிர்பார்க்கிறேன் சார் சொல்லிட்டு அத்தனை வேட்கைகள் இருக்கு பெற்றோர் மத்தியில். அதனால அரசு பள்ளிகளை வாழ விடுங்கள், வாழ வைப்பதற்கு உங்களாலான அத்தனை உதவிகளும் செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கின்ற உதவிகளை இருகரம் கூப்பி வரவேற்பதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் மொழி வாழ்க, தமிழ் மொழி வாழ்க, தமிழ் மொழியே மானமறிந்ததனைத்தும் அறிந்த வளர் மொழி வாழியவே. வாழ்க தமிழ் மொழி வாழ்க, தமிழ் மொழி வாழ்க, தமிழ் மொழியே மானமறிந்ததனைத்தும் அறிந்த வளர் மொழி வாழியவே. அடுத்து நம் மாமல்லபுரம் பேரூராட்சியினுடைய வார்டு உறுப்பினர்கள் சார்பாக நம்முடைய அருமை தம்பி திரு மோகன்குமார் அவர்கள் உரையாற்றுவார்கள். தயவு செய்து அடுத்து முன்னாள் மாணவர்கள் பலரும் அவர்களுடைய கலை நிகழ்ச்சிகளுக்கு பேர் கொடுத்திருக்கிறாங்க, அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும். அதனால பேசுபவர்கள் ஓரிரு மணித்துளிகளில் முடித்துக் கொள்ளுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நூற்றாண்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியுடைய நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு தலைமுறையாற்ற இருக்கிற சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் அண்ணன் எஸ் பாலாஜி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கோதண்டபாணி அவர்களே, பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர், மேடையிலே அமர்ந்திருக்கிற அனைத்து பெரியோர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளியிலே பயின்ற முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பள்ளி நம்மால் பெருமை அடைகிறது, இந்த பள்ளியினால் நான் பெருமை அடைகிறேன் என்ற சொல்லுக்கேற்ப இந்த பள்ளியிலே பயின்ற பல மாணவர்கள் மக்கள் பிரதிநிதியாளராகவும் பொறியியலாளராகவும் மருத்துவர்களாகவும் பல பேர் இந்த பள்ளியிலே பயின்று இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பள்ளி இந்த நூற்றாண்டை கடந்திருக்கிறது என்று சொல்லி இந்த விழாவிலே கலந்து கொண்டு நானும் இந்த பள்ளியிலே விழாவிலே கலந்து கொண்டது நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளி அண்ணன் ராகவன் அவர்கள் சொன்னதை போல் இந்த பள்ளி நாங்கள் எல்லாம் உறுப்பினர்களாக இருக்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பங்கேற்பையும் பங்களிப்பையும் நாம் கூடி மகிழும் கொண்டாட்டங்களையும் கண்டு மகிழ்ந்து திக்கற்று நிற்கும் அனைத்து விருந்தினர்களையும், நமது முன்னாள் ஆசிரியர் பெருமக்களையும், நமது சிறப்பு அழைப்பாளரும் சிறப்பு விருந்தருமான திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு எஸ் பாலாஜி அவர்கள் திருக்கரங்களால் அனைவரையும் கௌரவிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் மதிய உணவு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் நிகழ்ச்சி முடிந்த பிறகு நண்பர்களோடு கூடி மதிய உணவை உண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாரும் கலைத்து செல்லாமல், கூட்டத்தை அதிகப்படுத்திக் கொள்ளாமல் ஒத்துழைப்பு கொடுத்து முறையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். The stars in the sky, all that we need is just a sky. We could turn darkness into light. You don't have to feel so lonely. You don't have to feel so lonely. You don't have to feel so lonely. பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து பதவி உயர்வு பெற்று
முன்னாள் தலைமை ஆசிரியர் சுனாமி வந்த டைம்ல ரொம்பவும் குரூஷியல் டைம்ல சார் சிறப்பா பணிபுரிஞ்சது எனக்கு தெரியும். ஏன்னா நாங்க 2 பேரும் ரொம்ப ஒவ்வொரு மீட்டிங்க்கும் போவோம். அப்ப சார் ரொம்ப பழக்கம். திரு விநாயகம் சார் அவர்களுக்கு பள்ளியின் சார்பில் நம்முடைய திருமதி கேத்ரின் மேரி ஓய்வு பெற்றதும் இதே பள்ளி. அது ஒரு பெரிய ஒரு 2009 பட்டதாரி ஆசிரியர் கணித ஆசிரியராக பதவி ஏற்றாங்க. சென்ற வருடம் பிப்ரவரி மாதத்தில் ஓய்வு பெற்றுட்டாங்க. அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து திருமதி ரெக்ஸலின் பரிமளா இப்பள்ளியில் பதவியேற்று பின் தேவனேரி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று தற்போது கடம்பாடி ஊராட்சியுடைய நடுநிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். அவருக்கு விழா குழுவின் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. தேங்க்யூ டீச்சர். நெக்ஸ்ட் இப்பொழுது அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வருகிறார்கள். மாரி சாருக்கு வேகமா feel so lonely. அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைத்து மாணவர்களின் ஹீரோ எல்லாரு எல்லாரும் ரூபா போடுங்க. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. Thank you sir, thank you very much. ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஏதோ இப்பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார் தமிழையா. அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. சார் பொறுமையா வாங்க.
காசியம்மாள் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். எங்களை ஏமாத்தி கிழக்கு இருட்டி போச்சு, மேக்க மறைஞ்சு போச்சு காலம் எங்களை ஏமாத்தி. மண்ணோடு மக்களையும் தத்தெடுத்த ராசா, இன்னொரு கையங்களை தத்தெடுத்த ராசா. ஐயா தோற நீ பல்லாண்டு வாழணும், ஐயா தோற, ஐயா தோற நீ பல்லாண்டு வாழணும், ஐயா தோற. Chase away the demons in our minds. We don't have to be so lonely. You don't have to feel so lonely. சூரியன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு. You don't have to feel so lonely. You don't have to feel so lonely. We can slide darkness into light. You don't have to feel so lonely. Chase away the demons in our minds. We don't have to be so lonely. We're minds waking up, the stars in the sky. All that we need is just a smile. We can slide the darkness into light. You don't have to feel so lonely. தலைக்கட்டு ஓட்டு சாமியார் ஆசீர்வாதம் பண்றதுதான் இருக்கு. சரி, இப்பள்ளியிலேயே பயின்று இப்பள்ளியிலேயே ஆசிரியராகவும் பணியாற்றிய வர்தன் சார் வந்திருக்கீங்களா? ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வர்தன் சார் வாங்க. மணி அடிப்பதற்காக உங்களுக்காக காத்து கிடந்தோம். Chase away the demons in our minds. We don't have to be so lonely. வரலட்சுமி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம். We can turn darkness into light. You don't have to feel so lonely. So lonely. We can slide darkness into light. You don't have to feel so lonely. Chase away the demons in our minds. We don't have to be so lonely. We're born to ignite the stars in the skies. All that we need is just a smile. We can turn the darkness into light. You don't have to feel so lonely. மாமல்லபுரத்திற்கு சிறப்பு பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ. அடுத்து திரு வரதன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. You don't have to feel so lonely. You don't have to feel so lonely. You don't have to feel so lonely. We can slide darkness into light. You don't have to feel so lonely. Chase away the demons in our minds. We don't have to be so lonely. We're born to ignite the stars in the sky. All that we need is just a smile. We can turn the darkness into light. You don't have to feel so lonely. திருமதி வரலட்சுமி
திருமதி லதா அவர்கள் தற்போது திருக்கழுக்குன்றம் தெற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியராக சரி சரி எல்லாரும் இன்னொரு கேரக்டர் உங்க முன்னாடி காட்டுறேன். சுபத்ரா, திருமதி சுபத்ரா அவர்கள் முன்னாள் அங்கன்வாடி ஆசிரியர் இந்த விழாவிற்கு வருகை தந்திருப்பது நமக்கு கூடுதல் சிறப்பு. அங்கன்வாடியில எல்லாருக்கும் நியாயமா பாத்தீங்களா? போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எப்பவுமே நம்ம பால்வாடியில இருப்பாங்க. ஆனா பால்வாடிக்கு சொந்தக்காரங்க பால்வாடியுடைய ஊழியரா இப்பள்ளியிலேயே படித்து தற்போது தெற்கு பள்ளி திருக்கழுக்குன்றம் தெற்கு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகின்ற திருமதி லதா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. திருமதி பேபி அவர்கள் சரி இத வரேன். அடுத்து இப்பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி தற்போது கருமாரப்பாக்கம் நடுநிலைப் பள்ளியின் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி திருமதி ஷர்மிளா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. மகேஸ்வரி சரிப்பா. வணக்கம் சார். அடுத்து இப்பள்ளியில் பணியேற்று தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் பணியாற்றி வருகின்ற திருமதி மகேஸ்வரி அவர்களுக்கு முன்னாள் ஆசிரியர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அங்க வச்சிருக்காங்க, பரஞ்சோதி வச்சிருக்காங்க, அதுதான் வேலை செய்யுது, ஒண்ணு வேலை செய்யல. அடுத்தது யாருப்பா? ரேவதி தானே? அடுத்ததாக எங்கள் அன்பு சகோதரி திருமதி ரேவதி டீச்சர் தற்போது தேவநேரி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி ரேவதி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. மாரி சார், வேற யாராவது இருக்காங்களா? வேற யார் வேணும்? திருமதி ஆனந்தி டீச்சர் எங்க இருந்தாலும் வரவும். வர அடுத்து எங்க பிஓ சார். அடுத்து கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா. நம்முடைய மாமல்லபுரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி நிர்மலா தேவி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. டீச்சர் ஹெச்எம் மிஸ் பண்ணுங்க. அடுத்ததாக எங்களுடைய மரியாதைக்குரிய வட்டார கல்வி அலுவலர் திருக்கழுக்குன்றம் வட்டார கல்வி அலுவலர் ஐயா உயர் திரு சுரேஷ் பாபு அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது.
வள மைய மேற்பார்வையாளர் திரு மகேஷ் சார் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. சார் ப்ளீஸ் கம். We could turn the darkness into light. You don't have to feel so lonely. அடுத்ததாக அரசு அறிவிப்பு வந்தவுடன் முதலாக இந்த விழாவிற்கு பிள்ளையார் சுழி போட்டு எங்களை அன்பாக வழிநடத்தி சென்ற இந்த நூற்றாண்டு விழாவினுடைய டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் திருமதி உமா மேடம் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். இப்பள்ளியினுடைய முன்னாள் சமையலர் அன்பு சகோதரி அம்மா திருமதி தையல் நாயகி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருவோம். இந்த மரியாதை செய்து முடித்தவுடன் கலை நிகழ்ச்சிகள் தான், முன்னாள் மாணவர்களுடைய நிகழ்ச்சிகள் தொடரும். நம்முடைய வள்ளி மேடம் அவர்களுக்கு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. வள்ளி மேடம் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இப்பள்ளி அமைந்துள்ள 8வது வார்டு உறுப்பினர் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நம் பள்ளிக்கு முதலில் வருகை புரிகின்ற அன்பு சகோதரி திருமதி வள்ளி ராமச்சந்திரன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. தையல் நாயகி அம்மா வந்துட்டாங்களா? வாங்கம்மா. We could turn the darkness into light. You don't have to feel so lonely. தேங்க்யூ அம்மா. நீங்கள் நீண்ட நாட்கள் பணி நல்ல உடல் நலத்துடன் வாழ வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்து திருமதி வள்ளி அவர்கள். வள்ளி மேடம். எச்எம்க்கு கொண்டு வாங்க. எச்எம்க்கு அடுத்ததா மஞ்சு வார்டு மெம்பர். அவங்க மஞ்சு மேடம் முன்னாடி வாங்க. ஒரே நிமிஷம். மஞ்சு மஞ்சு எச்எம் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு முன்னாள் ஆசிரியர்கள் சார்பாகவும் விழா குழுவின் சார்பாகவும் மரியாதை செய்யப்படுகிறது. You are very lucky, ma'am. நான் சொல்றேன். அடுத்ததாக இங்கு பல்வேறு பணிகளுக்கு இடையேயும் பல ஆண்டுகள் கடந்து இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை தந்துள்ள அனைத்து கதாநாயகிகள் சார்பாக விழா குழுவின் தலைவர் திரு பாலன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. பாலன் பாலன் அடுத்ததாக திரு பாலன் அவர்களுக்கு நமது சட்டமன்ற தலைவர் உறுப்பினர் அவர்கள் மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ணா, அனைத்து மாணவிகள் சார்பாக, முன்னாள் மாணவியர்கள் சார்பாக எங்க தலைவருக்கு அந்த துண்டை கொடுத்துருங்க. இது வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்மளை தாண்டி ₹1 கூட ஒரு செயல்பாடு கூட அதிகமா இல்லாத அளவுக்கு நம்ம சிறப்பா செய்யணும்ன்றதை திட்டமிட்டோம். அதுக்கான முழு முயற்சியை இரவும் பகலும்
கடினமாக உழைத்து இன்று ஞாயிற்றுக்கிழமை தன் பொருளாதாரத்தை ஒதுக்கி வைத்து விழாவிற்காக சிறப்பாக உழைத்த நம் தாடை தலைவன் பாலன் 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 முன்னாள் நம் பள்ளியினுடைய பள்ளி மாணவர். அதோட பாலன் வந்து நம்ம பள்ளியினுடைய மாணவர்களுடைய எஸ்பிஎல் இல்லையா, துணை எஸ்பிஎல் நிற்கிறார் கந்தசாமி. வாங்க, நீங்க 2 பேரும் வாங்க. சரி, அடுத்து பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி காந்திமதி மகேந்திரன் அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. இப்போ இந்த மரியாதை செலுத்தப்படுகின்ற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளியினுடைய மேலாண்மை குழு தலைவர். இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு இளம் தலைமுறையினர். இப்படிப்பட்ட அமைப்பை உருவாக்குவதற்கு அரசு தரப்பில் கல்வித்துறை சார்ந்து மாநில அளவில் நம் பள்ளியின் பிரதிநிதியாகவும் மாவட்டத்தின் பிரதிநிதியாகவும் உங்கள் பரஞ்சோதியாகிய நான் கல்வி மேலாண்மை குழுவினுடைய மாநில கருத்தாளராக பங்கேற்றேன். அதன் விளைவு இன்று பள்ளிகள் தோறும் மெருகேற்றப்பட்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது அலுமினி. இந்த அலுமினி நூற்றாண்டு விழாவினுடைய ஸ்டேட் டீம்லேருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க. செல்வி நான்சி மற்றும் செல்வி ஸ்வேதா ஸ்டேட் டீம்லேருந்து நம்ம விழாவிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய விழா குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து ஜோதியக்கா ஆனந்தி வந்துட்டா. அப்பா வர ரொம்ப நேரமா நிக்கிறார். பொருளாளர் திரு சிவகுமார் சார் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். அடுத்து ஆனந்தி மிஸ் வந்திருக்காங்க. ஆனந்தி மிஸ்க்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஆனந்தி மிஸ் வாங்க. ஆனந்தி ஆனந்தி ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க மிஸ், வணக்கம். வாங்க போங்க. நீங்களே சொல்லுங்க. ஒரே நிமிஷம் முடிச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக இந்த விழா குழுவினுடைய துணை தலைவராக சிறப்பாக பணியாற்றி இந்த விழா சிறக்க உதவி புரிந்த ஐயா திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இவங்கெல்லாம் 15 நாளா கடை திறக்கல, எந்த வியாபாரமும் பண்ணல. அடுத்து செயலாளர் திரு கண்ணன் சார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. செயல் வீரர் ஆமா. அடுத்ததாக நிதி ரொம்ப முக்கியம். வரவு செலவு கணக்கு கரெக்டாக பார்க்கணும். அதை சரியாக பார்த்து இந்த 15 நாள்களாக இந்த விழா குழுவுடன் ஒற்றுமையாக பணி செய்த நம்முடைய சிவகுமார் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து எங்களுடைய அன்பு சகோதரி, இப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவி, தற்போது என்ஜிஓவாக இருந்து பல தளங்களிலும் சமுதாயத்திற்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி பரஞ்சோதி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. எங்கள் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்
ஐயா திரு MK ஸ்ரீனிவாசன் அவர்கள் சென்ற ஆண்டுக்கு முதல் ஆண்டு சிறந்த கைடாக அவர் கலெக்டர் கையால் விருது வாங்கிய பெருமையும் அவருக்கு உண்டு. ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பிலும் விழா குழுவின் சார்பிலும் மரியாதை செய்யப்படுகிறது. யாரு சார் பேசுறீங்களா? அன்பு பெரியோர்களே, அன்பு குழந்தைகளே, அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, அனைவருக்கும் மதிய வணக்கம். இங்கே அரசு பள்ளியிலே சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிய போது அருமை நூற்றாண்டு விழா தலைவர் அருமை சகோதரர் வி. பாலன் அவர்கள், என்னுடைய அருமை நண்பர் சுப்பிரமணியம் அவர்கள், நானும் சேர்ந்து கோடை விடுமுறை காலத்தில் ஒவ்வொரு கிராமமாக சென்று நாங்கள் அந்த விளம்பர பலகையை எடுத்து சொல்லி அதன் மூலமாக இந்த பள்ளிக்கூடத்திற்கு பட்டி தொட்டிகளில் இருக்க அத்தனை பள்ளிகளுக்கும் அடியடி தெரியும் அனைத்து மக்களையும் சேர்த்து அந்த பள்ளியை அரசு பள்ளியை உருவாக்க பெரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு தாய்மார்களும் உங்களுடைய பொருளாதாரமும் அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் கல்வி பெற அரசு பள்ளியில் சேர்ப்பீர் என்று அன்போடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே ஒருவர் மட்டுமல்ல, மிஸ்டர் பாலன் அவர்கள் ஆற்றிய பணி, சுப்பிரமணியம் அவர்கள் செய்த பணி, எங்களால் செய்த உதவி, இங்கிருந்து அத்தனை பட்டி தொட்டிகளிலும் அரசு பள்ளியில் சேர்ப்பீர் என்று சொல்லி 2002-2003 மதிய உணவு சத்துணர்வு அளிப்பதற்காக புதிய கூடாரத்தை முன்னாள் மாணவர்களுடைய இந்த நூற்றாண்டு விழாவிலே இப்பொழுது திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமை தாய்மார்களே, மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், அரசு பள்ளியிலே சேர்ப்பீர், அரசு பள்ளியிலே சேர்ப்பீர். நமது குழந்தைகளை ஆக்கமும் ஊக்கமும் அளித்து நீங்கள் தான் குழந்தைகளை மேல்படியாக்க வேண்டும் என்று கூறி அன்பான இந்த விழாவிற்கு வருகை தந்த அத்தனை நல் உள்ளவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஊடக நண்பர்கள், குறிப்பாக நூற்றாண்டு விழா மட்டுமல்ல, அரசு பள்ளியிலே சேர்ப்பதற்காக இந்த நூற்றாண்டு விழா தலைவர் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அடியேனியும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த சுப்பிரமணியத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பத்திரிகையில் நீங்கள் இப்பொழுது சத்துணர்வு திறக்கப்படுகிறது, அதே போல் நமக்கும் இப்போது மதிய உணவு தயாராக காத்து கொண்டிருக்கிறது.